படம் முடியும் தருவாயில் சாவித்ரி படத்தின் கதாநாயகன் ஜெமினி கணேசன் மீது உண்மையிலேயே காதல் வயப்பட்டிருந்தார். இத்தனைக்கும் ஜெமினி ஏற்கனவே மணமானவர். காதலுக்குத்தான் கண்ணில்லையே. படம் வெளியாகி சில மாதங்களில் தம்பதிகளாகினர். மிஸ்ஸி அம்மா தந்த புகழால் அடுத்தடுத்து படங்களில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் சாவித்ரி. தமிழில் சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி, ஆந்திராவில் NTR, நாகேஸ்வர ராவ் என ஜோடி சேர்ந்த சாவித்ரியின் புகழ் அடுத்த 20 வருடங்களில் கொடிகட்டி பறந்தது திரையுலகில். திரையுலகை ஆட்டிப்படைத்த பிரபல கதாநாயகர்களே இணையாக நடிக்க சாவித்ரியை ஒப்பந்தம் செய்யுங்கள் என வெட்கத்தை விட்டு தயாரிப்பாளரிடம் கேட்கும் அளவு சாவித்ரியின் புகழ் கொடிபறந்து கொண்டிருந்தது. நீ எல்லாம் ஏன் நடிக்க வந்தே என முன்னொரு காலத்தில் அவமானப்படுத்திய ஜெமினியுடன் திருமணமாகி அவருக்கு 2 குழந்தைகளும் பிறந்திருந்தன. பணம், புகழ், பிரபல்யம் என நன்றாக சென்று கொண்டிருந்த சாவித்ரியின் வாழ்வில் விதி மதுவின் வடிவில் வந்தது. புகழின் வெளிச்சத்தில் இருந்தபோது ஒரு நாள் அவரின் நெருங்கிய தோழிகள் சிலர், உனக்கு இருக்கும் திறமைக்கு ஏன் நீயே படத்தை தயாரித்து இயக்கக்கூடாது என தூபம் போட்டனர். சாவித்ரி அதற்கு உடன்பட்டால் அவர்களுக்கு அதில் வருமானம் என்பதுதான் இதன் பின்னணி. எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பார்களே, ஒரு நாள் அந்த முடிவுக்கு உடன்பட்டார் சாவித்ரி. அவருக்கும் உள்ளுக்குள் அப்படி ஒரு ஆசை இருந்ததும் அவர் ஒப்புக்கொள்ள ஒரு காரணம். ஆனால் தயாரிப்பு ஜெமினியின் நண்பர். சாவித்ரி இயக்குகிறார். சாவித்ரி 2 திரைப்படங்களை சொந்தமாக தயாரித்துள்ளார். முதல் திரைப்படம் குழந்தை உள்ளம். 1969இல் சாவித்ரி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சாவித்ரியின் தெலுங்கு திரைப்படமான சின்னாரி பாப்பலு 1968 படத்தின் ரீமேக் திரைப்படமாக குழந்தை உள்ளம் திரைப்படம் வெளியானது. ஜெமினி கணேசன், வாணிஸ்ரீ, சவுகார் ஜானகி என பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வெளியானது. இத்திரைப்படத்திற்கு SP கோதண்டபாணி இசையமைக்க படத்தின் அனைத்து பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக பாராட்டுகளை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக தோல்வி படமாகவே கருதப்பட்டது. இதை அடுத்து நடிகை சாவித்ரி தயாரித்த 2வது திரைப்படம் பிராப்தம். 1971இல் வெளிவந்த இந்த படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி, நம்பியார், நாகேஷ் மற்றும் SV ரங்கராவ் என பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடித்திருந்தனர். MS விஸ்வநாதன் இசையில் இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இடம்பெற்றிருந்தது. சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், சந்தனத்திலே நல்ல வாசம் எடுத்து, நேத்து பறித்த ரோஜா போன்ற இனிமையான பாடல்கள் இடம்பெற்று இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. சாவித்ரியின் 2வது முறையாக தயாரித்து இயக்கிய இந்த திரைப்படம் 50 நாட்கள் வரை ஓடிய சுமாரான வெற்றி படமாக அமைந்திருந்தது. இந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்காக நடிகை சாவித்ரி தன்னுடைய 3 சொந்த வீட்டை அடமானம் வைத்து படத்திற்காக செலவு செய்திருந்தார். ஆனால் படம் எதிர்பார்த்த அளவு